அழகரை பிடிக்கலன்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அவனை வேண்டான்னு சொல்லிருப்பேன்ல. அதை விட்டுட்டு உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் தான் முக்கியம்ட்டு எனக்காக அவனை ஏத்துக்கிற மாதிரி ஏன் நாடகம் போட்ட? எதுக்கு என்கிட்ட நடிச்ச? இது வரைக்கும் நீ என்னென்னமோ பண்ணிருக்கேன்னு பாட்டி அம்மான்னு எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. நான் எதையாவது நம்பினேனா? அம்மா மேல தப்பு சொல்லிட்டே இருக்கோம். ஆனா நான் யார் சொன்னதையாவது நம்பினேனா? சொல்லு, நான் யார் சொன்னதையாவது நம்பினேனா? உன்னால்தானே அம்மா கிட்ட எல்லாம் நான் சண்டை போட்டேன். அழகர் கூட, பாரதி கூட, எல்லார் கூடயும் நான் சண்டை போட்டேன் உனக்காக. ஏன்னா நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி போயிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நீ என்ன நல்லா பண்ணப்பா. இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதனால உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதி, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் புருஷனுக்கு கிடைக்க மாட்டா. பாரதி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கும் கிடைக்க மாட்டா. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க அப்பா இந்த அளவுக்கு நடந்து பாருன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. சரி விடுங்க. ஆத்திரமும் கோபமும் அதிகமாகும் போது அது நம்ம கண்ணை தான் முதல்ல மறைக்கும். உங்க அப்பா ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டாரு. அட சுமாருங்க ஆதி. என்னதான் கோவமா இருந்தாலும் அவர் பேச சொன்னது என்ன மூணாவது மனுஷிய பத்தியா? அவர் பொண்ண பத்தி தானே. அம்மா, முடிஞ்சத பத்தி பேசாதம்மா. அதையே திரும்ப திரும்ப சொல்றதுனால அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாமா. ஆமாமா, நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருந்தா மறக்க வேண்டியதெல்லாம் மனசுல ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். விடுங்கம்மா, இத இப்படியே விட்டுறலாம். முடியலையே சாமி, பெத்த வயிறு பத்தி எரியுது. இப்படி ஒருத்தனை 10 மாசம் சுமந்து பெத்துட்டேனேன்னு என் ஈர கொலைய நடுங்குறியா? ஆண்டாளு இந்த வீட்டு கொலசாமியா. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா புள்ளையே இல்லாம கோயில் கோயிலா ஏறி இறங்கி வர வாங்கி பிறந்தவ. இன்னைக்கு அவளை போய் இப்படி பேச வச்சுட்டானே, அத நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுவியா? சரி விடுங்க பாட்டி, நடந்தது நடந்து போச்சு. இதை நாமளே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தா சின்ன காயத்தை ஆற விடாம பெருசாக்குற மாதிரி ஆயிடும். விட்டுருங்க. சில காயத்துக்கு மருந்தே போடலனா கூட அது தன்னால ஆறிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்தத அழகர் அத்தை, நம்ம கொத்தனார் ஐயனார் மகளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுல. இப்ப 3 நாளா பால் குடிக்காம வயிறு ஏறி போய் கிடக்காம். நீங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறீங்களா? குடல் ஏறி இருக்குமா, சாம்பலை வச்சு தட்டி கொடுத்தா சரியா போயிடும். ஏ பவித்ரா பாட்டி, கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வா. நாம போய் ஐயனார் பேரனை பாத்துட்டு வந்துருவோம். சரிங்க பாட்டி. ஆம் அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. நான் பருப்பை மட்டும் அடுப்புல வச்சுட்டு வந்துடுறேன். 3 பேரும் சேர்ந்தே போயிடலாம். சரி பாட்டி, நானும் வரேன். எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். சரி ஆண்டாளு. ஏய், எதுக்கு நீங்க எல்லாரும் போறீங்க? நானே போறேன். நான்
நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, வீட்டை விட்டே போறேன். ஏன் லட்சுமி, நீ போய் பருப்பு அடுப்புல போட்டு வா, போலாம். ஆ வாத்தா பாரதி, வா. என்ன எல்லாரும் ஒன்னா ஏதோ கலந்து பேசிட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, நீ எப்ப வந்த? இதோ இப்பதான் ஆட்டோல இருந்து இறங்கி உள்ள வர. ம், ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னையும் அழகரையும் எங்க வீட்ல தானே இருக்க சொன்ன. இல்ல, அது வந்து ஏய், என்னடி மறுபடியும் அழகர் கூட ஏதோ சண்டை போட்டியா? சி, அதெல்லாம் எதுவும் இல்ல. அவர் கூட சண்டையும் இல்ல. இதுக்கப்புறம் நான் சண்டையும் போட மாட்டேன். பாரு, 3 நாள்ல இப்படி ஒரு மாற்றமா? ம், பாட்டி, நான் ஏன் இவங்களை தனியா இருக்க சொன்னேன்னு இப்ப புரியுதா? நான் அதுக்காக சொல்ல வரலடி. இப்பதான் என் மேல யார் உண்மையான பாசம் வச்சிருக்காங்க, யாரு பொய்யா நடிக்கிறாங்கன்னு இப்பதான் புரிய வருது. அதான். என்னடி ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசுற? என்னடி பண்றது? புத்தருக்கு போதி மரத்துக்கிட்ட உட்கார்ந்தாதான் புத்தி வரும்னு சொல்ற மாதிரி எனக்கும் இப்பதான் புத்தியே வந்திருக்கு. பரவாயில்ல, இப்பவாவது புத்தி வந்துச்சே. நீ இதே மாதிரி அழகர் கூட எப்பவுமே சந்தோஷமா வாழணும். வேற வழி? அவளுக்கு மாப்பிள்ளை மட்டும்தான் உண்மையா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டால, இனிமே மாற மாட்டா. மாறாம இருந்தா சரி.